அனைவருக்கும் வணக்கம். புகையில்லா வாகனம் மாசற்ற காற்று. இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சாதா சைக்கிளை மின்சார சைக்கிளாக எப்படி நம்மளே மாற்றலாம் என்று தெரிஞ்சுக்கலாம். மொதல் ஸ்டெப்பாக சாதா சைக்கிள் வீலும் கூட மின்சார மோட்டர் எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீவில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கம்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிம்மும் கூட அப் மோட்டாரை இணைப்போம். இதுதான் அப் மோட்டார். 36 வோல்ட்ஸ் உள்ள அப் மோட்டார். கீழே 18, மேலே 18. சைக்கிள் கம்பியும் 36 கம்பி உள்ள எடுத்துக்கணும். வீல் ரிம், அதாவது சைக்கிள் வீல் 36 வோல்ட்ஸ் உள்ள வீலாக வாங்கிக்கணும். ஆனால் 36 வோல்ட்ஸ் உள்ள தான் கரெக்டாக இருக்கும். 36 கம்பியும் ஒன்றா அப் மோட்டாரும் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு கம்பி, அதுக்கப்புறம் கீழேருந்து இன்னொரு கம்பி, அதேமாரி ஆப்போசிட்டாக மேலேருந்து ஒன்று, கீழேருந்து ஒன்று, அதேமாரி மாற்றி கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ண பிறகு 9 கம்பியாக தனித்தனியாக பிரித்து ஒரு கட்டு போட்டோம். ஏன்னா எல்லா கம்பி 36 கம்பி ஒன்றா இருந்ததுன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்ம 9 கம்பியாக பிரித்து ஒரு கட்டு போட்டுக்கணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. ஃபோர் கிராஸ் பண்ண போகிறோம். ஃபோர் கிராஸ் பண்ணுற முறை எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பி எடுக்கணும், அடுத்த கம்பி வந்து 4வது கம்பி எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கம்பி மேல் பக்கம் வரும், 4வது கம்பி கீழ் பக்கம் வரும். இப்போ பாருங்கள், எப்பயுமே மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு கம்பி 1, 2, 3, 4வது கம்பி எடுத்து எக்ஸ் வடிவில் பின்னணும். எக்ஸ் வடிவில் பின்னி ரிம்மும் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ ரிம்மும் கூட ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸில் இது பண்ணிவிட்டு 2வது ஹோல்ஸு ஃப்ரீயாக விட்டணும். அதுக்கப்புறம் ஹோல்ஸில் தான் கம்பியை 2வது கம்பியை முடுக்கணும். ஒரு ஃபோர் கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஃபோர் கிராஸும் அதே மாதிரி தான். மேல் பக்கம் கம்பியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மேல் பக்கம் எடுத்து அடுத்த மேல் கம்பியை அப்படி எடுத்துக்கணும். அதேமாரி தான் எடுத்து 1, 2, 3, 4வது கம்பி அதேமாரி எக்ஸ் வடிவில் வச்சு பின்னணும். ஒரே ஃபார்முலா தான். இதேமாரி கம்பி சைஸுக்கு ஏற்ற மாரி இப்போ நாங்கள் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 4 கிராஸில் பண்ணால் கரெக்டாக வருது. 2 கிராஸில் பண்ணலாம், 6ல் பண்ணலாம், 8ல் பண்ணலாம். எப்படி வேணாலும் கம்பி சைஸை பொறுத்து இருக்குது. எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரே ஃபார்முலா தான். நம்ம ஃபுல்லாகவே முடிக்காச்சு. சூப்பராக பின்னிட்டோம். பெண்டே கிடையாது. பக்காவாக ஈவனாக பின்னதுனால சூப்பராக வந்துருச்சு. இப்போ பிரிவில் தான் முடுக்கணும். பிரிவில் எப்படின்னா, ஒயர் பக்கம் முடுக்கக்கூடாது. இந்த 36 சைஸ் உள்ள அப் மோட்டாரு ஒயர் பக்கம் முடுக்காத, ஆப்போசிட் பக்கம், அதாவது மோட்டருக்கு கனெக்ஷன் போகிற பக்கம் முடுக்கக்கூடாது. ஆப்போசிட்டு பக்கம் 2 பக்கமும் மரம் இருக்கும். ஆப்போசிட்டு மாதிரியில் போட்டு முடிக்கணும். நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.